நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? நாம் அப்படி பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருப்போமே, அல்லது இப்படி பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கிறோமே, நம் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்குமே என்று நினைத்து வருத்தப்படுறீங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு தான் இந்த கதை. ஒரு காகம் வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கருப்பாக இருக்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தது. அது கருப்பாக இருக்கிறதுனால தான் மக்கள் யாருக்கும் அதை பிடிக்கலைன்னு ரொம்ப சோகத்தில் இருந்தது. அதோட காகத்தோட ஃப்ரெண்டு கொக்கு. அந்த கொக்கை போய் சந்தித்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு காக்கா போச்சு. அந்த கொக்கை பார்த்தோன்னே காக்கா சொன்னிச்சா, உன்ன மாதிரியே நானும் வெள்ளையாக பிறந்திருந்தா மக்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும்லன்னு சொன்னிச்சான். அதை கேட்ட கொக்கு சொன்னிச்சா, நானும் உன்ன மாதிரி தான் காகம். நான் வந்து ஒரு கிளியாக பிறந்திருந்தா பல வண்ணங்களில் பிறந்திருப்பேன், அழகான மூக்கோடு பிறந்திருப்பேன்ல. நான் தான் இப்படி வெள்ளையாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட காகம் கிளியை தேடி போச்சான். கிளிக்கிட்ட போயிட்டு, நானும் உன்ன மாதிரி கிளியாகவே பிறந்திருக்கலாம், தேவையில்லாமல் காக்காவாக பிறந்துட்டேன், கருப்பாக இருக்கிறதுனால யாருக்குமே என்னை பிடிக்கலன்னு சொன்னிச்சான். அதை கேட்ட கிளி சொன்னிச்சான், நானும் உன்ன மாதிரி தான் நினச்சேன். நான் ஒரு மயிலாக பிறந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருப்பேன், ஆடும்போது தோகையை விரித்து பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது, நான் தான் இப்படி கிளியாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட காகம் ஒரு ஜூவில் போயிட்டு கூண்டுக்குள்ளே இருக்கிற மயிலை பார்த்து, நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, உன்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ பேர் காத்து கிடக்குறாங்க, நான் ஒன்றை மாதிரி பிறக்காமல் போயிட்டேனேன்னு சொன்னிச்சான். இது கேட்ட மயில் சொன்னதா, நான் இவ்வளவு அழகாக இருக்க போய் தான் என்னை இந்த சிறைக்குள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க. இதுவே நானும் ஒன்றை மாதிரி பிறந்திருந்தா என்னை யாருமே கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, நானும் நிம்மதியாக சுதந்திரமாக இருந்திருப்பேன், வானத்தில் பறந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொன்னதான். நாம் எல்லோரும் கூட இது மாதிரி தான், இவரை மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருப்போம், அவரை மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு டெய்லி நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கோம். உண்மையிலேயே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அது வேறு வேறு விதமாக இருக்குது. அவ்வளோதான். நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம் தான் சிறந்ததாக மாற்றி சந்தோஷமாக இருக்கணும்.